தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை பத்தி பார்க்க போறோங்க. இந்த கோவில் எப்படின்னா ரொம்ப அதிசயத்தின் அடிப்படையில நமக்கு தெரிந்த கோவிலாக இருக்கலாம், தெரியாத தகவல்கள் நிறையவே இருக்கு இந்த கோவில்ல அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணும் இல்ல, சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணின இடங்கள் நிறைய, அதுலயும் மதுரையில நிறைய திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு நிகழ்வு பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணமானது ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவில். பொது ஆவுடையார் கோவில்னு ஒண்ணு உண்டு. அது பறக்கலக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கு. ஆனா இது வெறும் ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்றது. ரொம்ப பிரம்மாண்டமான 1000 வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான ஒரு ஆலயம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தினுடைய சுவாமி திருநாமம் என்ன தெரியுமா? ஆத்மநாத சுவாமி. நமக்கு நிறைய விஷயங்களை அந்த உருவமாக நம்ம வழிபடும் போதுதான் அதனுடைய நிகழ்வு பதியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆலயத்துல உருவம் கிடையாது, அரூபமாக அங்க ஈசன் ஆத்ம வடிவுல தரிசனம் கொடுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா நம்ம ஆத்மாவை உணர்றதே கிடையாதுங்க. உருவம் இருக்கும்போதுதான் அந்த உயிரை பத்தியோ ஆத்மாவை பத்தியோ நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆனா அதை நினைத்தால்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபுல்ஃபில் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப அந்த ஒரு தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு இடமாக, நீ அரூபமாக உள்ள ஒரு ஆத்ம தரிசனத்தை நீ அடையும் போது உன் வாழ்க்கையே யோகமயமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிரூபணமாக இங்க அம்பாள் யோகாம்பாளாக காட்சி தர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில யோகம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா, எனக்கு எப்ப யோகங்கள் நடக்கும் அப்படிங்கறதுதான் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு இல்லையா? அப்ப அந்த கேள்விக்கு உரிய அம்பாளாக இங்க அம்பாளும் உருவமற்று வெறும் பாத தரிசனம் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு அளவுல, என்ன சொல்ல போனா, எப்போதுமே அம்பாள் கோவிலுக்கு போனாக்க நேரடியா உள்ளர போய் கருவறைக்கு முன்னாடி உள்ள இடத்துல முன் மண்டபத்துல வழிபடுவது உண்டு இல்லையா? இங்க அப்படி கிடையாது. இந்த பாத தரிசனத்தை கூட எப்படி காமிக்கிறாங்கன்னா, ஒரு கல்லாலான ஜன்னல், அந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதை காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில தான் அந்த பாதத்தை நம்ம தரிசனம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்காங்க. சரி, இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, தன்னுடைய அடியவர்களுக்காகவே ஈசன் ஒரு ஆலயத்தை எழுப்பணும்னு முடிவு பண்ணிட்டார். மாணிக்க வாசகருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் இது அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. பக்திங்கிறது மனிதன் கடவுள் மேல வைக்கிறது. ஆனா கடவுளே ஒரு அடியாருக்காக இறங்கி நிறைய விஷயங்கள் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அபூர்வம் இல்லையா? அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கோவில்ல உண்டு. பலிபீடம், சிவன் கோயில்னா என்னங்க இருக்கும்? கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும், நந்தி இருப்பாரு. இதெல்லாம் இந்த கோவில்ல கிடையவே கிடையாது. இது என்ன நிகழ்வுன்னா, பாண்டிய மன்னன் ஒரு முறை என்ன பண்றாரு, குதிரை வாங்கறதுக்காக பணம் கொடுத்து மாணிக்க வாசகர் அந்த பாண்டிய மன்னனின் அரசவையில சேவை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. குதிரை வாங்கறதுக்காக பாண்டிய மன்னன்ட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பாண்டிய மன்னன் இங்க என்ன பண்றாரு, அதனுடைய எல்லை பகுதியான சோழ நாட்டுக்குள்ள வர்றாரு. அங்க அந்த புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறது பாண்டிய நாடு. அதனுடைய பார்டர் தாண்டினா இந்த பக்கம் தஞ்சாவூர் வந்துடும், அது சோழ நாடு. அப்ப இந்த பகுதியில அவர் வரும்போது இந்த இடத்துல வந்தோன்னா அவருக்கு சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஒரு ஆசை வந்துருது. அந்த குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்தை வச்சு சிவனுக்கு ஒரு கோவில் கட்டிடுறாரு. என்னன்னா, அங்க ஒரு சிவனடியார பாக்குறாரு. அந்த அவர்கிட்ட ஒரு தீட்சை வாங்குறாரு. அந்த தீட்சை வாங்கி அந்த ஒரு மரத்தடியில உட்கார்ந்து ஒரு உபதேசம் வாங்கினோன்னு அவருக்கு மத்ததெல்லாம் மறந்து போயிடுச்சு. சிவனுக்கு ஒரு கோவில் கட்டி வந்தது, நமக்கு உபதேசம் பண்ணது எல்லாமே சிவபெருமான் தான் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல அந்த குதிரையை வாங்க கொண்டு வந்த பணத்தை வச்சு கோவிலை கட்டிடுறார். இதை தெரிஞ்ச பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு, அவரு அந்த வைகை ஆற்று மணல்ல, சுடுமணல்ல போய் அவரை தண்டிக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணும்போது அங்க சிவபெருமானே என்ன பண்றாரு, நரிகளை எல்லாம் பரிகளாக்கி இங்க சோழ மண்டலத்துல இருந்து பாண்டிய நாட்டுக்கு அவரே ஓட்டிக்கிட்டு போறார். சிவபெருமானே ஓட்டிட்டு போறார். அப்ப அங்க ஓட்டிட்டு போகும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நைட் ஆனோம்னா அந்த பரிகள் எல்லாமே நரிகளாக மாறிடுச்சு.
உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு கோவம் வந்துடுது. அப்போதான் இந்த திருவிளையாடல் நடந்த இடம் அப்படிங்கிறது மதுரை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணமானது இந்த ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. குருந்த மரத்து அடியில அவர் உபதேசம் பெற்ற காரணத்தினால இங்கே குருந்த மரத்தை ரொம்ப விசேஷமாக இங்க கொண்டாடுறாங்க. சங்காபிஷேகம் 108 சங்காபிஷேகம் சிவனுக்கு உரித்தானது. அந்த சங்காபிஷேகம் கூட இந்த குருந்த மரத்தின் அடியில தான் நடத்தப்படுகிறதுங்கிறது கூடுதலான ஒரு தகவல் சொல்லலாம். கட்டடக்கலைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம். ஒவ்வொரு அந்த சிலாரூபங்கள் எல்லாமே அவ்வளோ நேர்ல நிக்கிற மாதிரியே அப்படி தத்ரூபமாக அங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் எந்த ஒரு நவீன கருவிகளும் இல்லாத ஒரு காலத்துல இப்படி எல்லாம் அதை உருவாக்கினாங்க அப்படின்னு நினைக்க ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். இங்க நவகிரகங்கள் கிடையாது, ஆனா நவகிரக தூண்கள் இருக்கு. அந்த தூண்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிரகங்களை அவங்க செதுக்கியிருக்காங்க. அதுக்கு மேல அவங்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இங்க இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஆவுடை மட்டும்தான் அங்க பானம், லிங்கம் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு குவளைய கவுத்து வச்சுதான் அதுக்குள்ள ஆத்மாவாக அந்த ஈசன் இருக்காரு அப்படின்னு வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு. இங்க நெய்வேத்திய பிரசாதம் என்னன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பச்சரிசி நெய்வேத்தியம் பண்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆலயத்துல இறைவனுக்கு புழுங்கல் அரிசி நெய்வேத்தியமாக பண்ணப்படுது. அந்த புழுங்கல் அரிசி படையலுக்குன்னே படையல் கல்லுன்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த படையல் கல்லு 3 அடி உயரத்துல 7 அடி நீளம் 6 அடி அகலத்துல அவ்வளோ நிறைய ஒரு அண்டா சாதத்தை அங்க கொட்டி பரப்பி அதனுடைய அந்த ஆவிதான் அந்த ஆத்மலிங்கத்துக்கு படையலே. சரி, இங்க காமிக்கக்கூடிய தீபாராதனைய மக்களுடைய தரிசனத்திற்கு கொண்டு வந்து காமிக்க மாட்டாங்க. அது இறைவனுக்கு மட்டும்தான். ஏன்னா மாணிக்க வாசகர் இந்த இடத்துலதான் ஜோதியில கலந்தாருன்னு சொல்லப்படுது. அதனால அந்த ஜோதியாகவே அவர் ஐக்கியமானதுனால அந்த ஜோதியை, அந்த தீப ஆராதனையை மக்களுடைய தொட்டு வழிபடுறதுக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கறது ஒரு விஷயம் உண்டு. சரி, இந்த ஆலயத்துல குருந்த மரம்ங்கிறது அந்த ஆலயத்தினுடைய வெளிப்பிரகாரத்துல அந்த குருந்த மரம் அப்படிங்கிறது இருக்கு. அங்கேயே ஈசன் அந்த மாணிக்கவாசருக்கு உபதேசம் செய்த அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறதும் அங்க கல்லுல செதுக்கியிருக்காங்க. அதே சமயம் உள்ள கோவிலுக்குள்ளேயே அந்த கருவறையை சுத்தி வலம் வரும்போது அந்த கோவிலினுடைய வலதுபுறம் அந்த குருந்த மரத்துல, கல்லாலான குருந்த மரத்துல அந்த இறைவன் மாணிக்கவாசகருக்கு உபதேசம் பண்ண திருக்காட்சியை பார்க்க முடியுது. அங்க தீபாராதனையும் சிறப்பான வழிபாடுகளும் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? தேரு தாங்க. திருவாரூருக்கு தேரழகுன்னு சொல்ற மாதிரி சில ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்லாம், இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூரா இருக்கட்டும் அல்லது திருநெல்வேலியா இருக்கட்டும், அங்கெல்லாம் பெரிய தேர் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சிறப்புக்குரியது இந்த ஆவுடையார் தேர் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய இந்த குறுக்களவு, அந்த தேருடைய சக்கரத்தின் குறுக்களவு மட்டும் 90 இன்ச்சு நீளமும் 36 இன்ச்சு அகலமும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வடம் பாருங்க, இந்த வடக்கயிறை கூட அவ்வளோ சிறப்பாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, சொல்லியிருக்காங்க. அந்த வடம் நம்ம 2 கையை சேர்த்து இறுக்கி பிடிச்சோம்னா இந்த விரல் சேராதாம். அந்த அளவுக்கு அந்த வடம் அவ்வளோ பெரிதாக இருக்கும். சரி, ஒரு தேரை இழுக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 50ல இருந்து 500 பேர் தேவைப்படும் இல்லையா? அந்த 50ல இருந்து 500 பேர் இழுத்தாலும் இந்த தேரை இழுக்க முடியாது. 5000 பேர் கூடி இழுத்தால் மட்டும்தான் இந்த தேர் நகரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவருடைய ஈசனுடைய அந்த பலம் பாருங்க. ஆத்ம பலம் எல்லாருக்கும் வேணும்னு சொல்றோம் இல்லையா? நம்ம என்னதான் உடல் பலமாக இருந்தாலும் சரி, அந்த ஆத்ம பலம் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அந்த ஆத்ம பலம் உங்களுக்கு வேணும். மனசுல ஒரு பயம் இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு, நான் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக இங்க ஆத்மநாத சுவாமி இருக்காரு அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜாதகத்துல லக்னம் தான் ரொம்ப ரொம்ப பிரதானம். என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாதகத்துல நம்ம லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லக்னம் கெட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளோ நம்மளை சுத்தி வசதி வாய்ப்புகள் சௌரியங்கள் இருந்தாலும் அதை நம்மால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சில நேரங்கள்ல புத்தி பேதலிச்ச மாதிரியான ஒரு நிலை இருக்கும். நம்மளால சரியா யோசிக்க முடியாது, சரியா செயல்பட முடியாது, ஏதோ ஒரு இழந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அந்த உணர்வுகளுக்கு அதை சரி செய்வதற்கான ஒரு வலிமையான ஒரு ஆலயம்னா இந்த ஆலயம்னு சொல்லலாம். இந்த ஆலயத்துல
அத்தனை தீர்த்தங்கள் இருக்குங்க. அந்த தீர்த்தங்கள் எப்பப்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 தீர்த்தங்களுக்கு பக்கமாக அங்க நீர்நிலை அந்த தீர்த்தங்கள் அப்படின்றது இருக்கு. அது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அந்த இறைவனே அங்க காட்சி தந்து உபதேசம் பண்ணின இடமாக இருக்கிறதுனால அங்க மனமாற உளமாற சிவபெருமானுடைய பாடல்ல ஒரு சில வரிகள் வரும். அந்த உள்ளம் உருகி அப்படிங்கிற ஒரு வாசகம் வரும். அந்த உள்ளம் உருகி உளமாற பிரார்த்தனை செய்பவருக்கு நான் இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி அந்த ஆத்ம ரூபத்தில் இங்க சிவபெருமான் இருக்காரு. ஆத்ம ரூபத்தை தரிசிக்கிறவங்களுக்கு நான் யோகத்தை தரக்கூடிய அம்பாலாக நான் இங்க வீட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த அம்பாளுக்கு ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த தட்சன் யாகம் வளர்த்து அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வந்தோன்னே இந்த அம்மா யாருக்கும் தெரியாம தவம் இருக்கணும்னு சொல்லி இங்க அம்பாள் தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருக்கும்போது அவங்களுடைய உருவம் மற்றவர்கள் கண்ணுக்கு யாருக்கும் தெரியல. அவங்களுடைய அந்த பாத சுவடுகள் மட்டும்தான் தெரியுது. அதனாலதான் இங்க அம்பாளுக்கு பாத தரிசனம் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பாத தரிசனத்தை இங்க பாக்குறது அவ்வளோ நம்ம கண்ணுக்குள்ள இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போனோம்னா அங்க அம்பாள் தனி சன்னதியாக இருப்பாங்க. அம்பாளை பார்த்து அவ்வளோ பரவசம் அடையும். இங்க அந்த பாதத்தை பார்த்தாலே அந்த பரவசத்தை உணர முடியுது அப்படிங்கறதுதான் இந்த ஆலயத்தினுடைய ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வோட இந்த ஆலயம் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பார்க்க கண்கோடி வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த ஆலயத்தை சமீபத்துலதான் நான் எத்தனையோ முறை அந்த ஆவுடையார் கோயிலுக்கு போகணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்னு சொல்ல போனா ஒரே கல்லுல ஒரு 10-12 சங்கிலிகள் பிணைக்கப்பட்டு கல் சங்கிலிங்கிற ஒரு அதிசயத்தை இந்த ஆலயத்துல தாங்க பார்க்க முடியுது. ஆனா அவ்வளவுக்கு அது ஏன் அப்படி எல்லாம் உருவாக்கினாங்க, என்ன காரணங்களுக்காக உருவாக்கினாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா கல்லால் ஆன சங்கிலி அப்படிங்கிறது ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அபூர்வமா ஆச்சரியமா இருக்கு. அதை எப்படி அந்த வளையத்தை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அந்த கல்லை செதுக்கி கொண்டு வந்திருப்பாங்க பாருங்க. எந்த நவீன கருவிகளும் இல்லாத அந்த காலத்துல எவ்வளவு அழகா அந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சில மண்டபங்கள் ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கோர்த்து கட்டின மாதிரி, அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கான ஒரு சிறப்புகள்லாம் அங்க பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு தத்ரூபமாக ஒரு குதிரைனா அந்த பஞ்சகல்யாணி குதிரை தான் ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த குதிரையே அங்க காட்சி தர்ற மாதிரி எல்லாம் ஒரு வடிவமைப்பு அப்படிங்கறது அந்த ஆலயத்துல தெரிஞ்சுக்க முடியுது. 6 கால பூஜையும் அங்க நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கு. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? கிரகண காலத்துல எல்லா கோயிலும் சாத்திடுவாங்க. இந்த கோயில் நடை சாத்தப்படுவதில்லை. கிரகண காலத்திலும் 6 கால பூஜையும் இந்த கோயில்ல நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது கூடுதல் சிறப்பு. ஏன்னா அவரே அரூபமாக இருக்காரு இல்லையா, ஆத்ம காரகனாக இருக்காரு இல்லையா. அப்ப அந்த ஆத்மநாதரனுடைய அனுகிரகம் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வைராக்கியத்தோட செயல்படணும், உங்களுடைய அந்த ஆத்ம பலம் உங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆவுடையார் கோவில்ல போய் அறந்தாங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய அறந்தாங்கில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். இந்த ஆவுடையார் கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. யோகாம்பாளின் அனுகிரகத்தில் உங்களுக்கு எல்லாம் யோகமாக கிடைக்கும். நல்ல ஒரு ஞான உபதேசம் கிடைக்கணும். நம்ம சொல்றத நம்ம பிள்ளைங்க கேட்கவே மாட்டேங்குதுங்க. யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு ஏதோ மாதிரி இருக்கான், பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான், நல்லது கெட்டது தெரியல அப்படின்லாம் இன்னைக்கு புலம்பக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாக இருக்கீங்க. அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது இங்க. இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இங்க பாவக்காய் கறி படையல், பாவக்காய் கறியும் கீரை படையலும் இங்க இறைவனுக்கு சாற்றப்படுகிறது. அந்த புழுங்கல் அரிசி சாதம் இருக்கு இல்லையா, அந்த 6 கால பூஜைக்கும் அந்த புழுங்கல் அரிசி சாதம் தான் அங்க நெய்வேத்தியம். நைட்டு மட்டும் அவங்களுக்கு உணவாக இந்த பிரசாதமாக மக்களுக்கு அந்த பாவக்காய் கறியும் அந்த கீரை கறியும் கொடுக்குறாங்க. கீரை கூட்டம் அங்க கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஆச்சரியமான ஒரு நிறைய நிகழ்வுகள் நடந்த ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த ஆவுடையார் கோவில். இந்த ஆலயத்தை நம்ம மாணிக்க வாசகர் கட்டினாருன்னு சொல்றோம், ஆனா பூத கணங்கள் கட்டியதாகவும் நம்பப்படுகிறது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவலுங்க. இந்த ஆலயத்தை எப்போ போய் வழிபாடு பண்ணலாம்? எல்லா நாளுமே வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரங்கள் அல்லது உங்களுடைய தசாபுத்தி காலகட்டங்கள் எல்லா நாளும் நீங்க போய் வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பா இறைவனை வணங்குவதற்கு இந்த நாள் தான் சிறப்பு அப்படின்னு நம்ம தவறான ஒரு புரிதலோட இருக்கோம். அதனால இப்ப முருகன்னா செவ்வாய்க்கிழமையை குத்தகைக்கு எடுத்துக்கிறதும், சிவபெருமான்னா திங்கக்கிழமை அப்படிங்கிறதும் அப்படியெல்லாம் கிடையாது.
நம்மளுக்கு எந்த கிழமை நமக்கு பயன் தருமோ அந்த கிழமையில போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆத்மநாதனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த ஆவுடையாரின் ஆத்மரூப தரிசனம் எல்லாருக்கும் நிறைவாக கிடைத்து அந்த யோகாம்பாளின் யோகத்தை பெறக்கூடிய அனுகிரகமும் கிடைக்கணும். அந்த மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கிடைத்தது போல் நமக்கும் நல்ல உபதேசங்களும் நல்ல வழிகாட்டுதலும் கிடைக்கணும்னு நம்மளும் அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.